Taste the Daily. சென்னை திருவொற்றியூரில் மேம்பாலத்திற்கு கீழே கொட்டப்பட்ட குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. திருவொற்றியூர் மாட்டு மந்தை மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் குப்பைகளை கொட்டி வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த குப்பை மீது மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்த நிலையில் பாலத்தின் மேல் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வலங்கிமானில் கிராம நிர்வாக அலுவலர் தாக்கப்பட்டதை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தன்வலூர் பகுதி கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் லாயம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் ஆதிச்சமங்கலத்தில் இருக்கும் குளத்திற்கு அனுபவ சான்று கேட்டபோது கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னதால் ஆத்திரமடைந்த பிரபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகளே அடித்துக் கொள்வது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். விநாயகமூர்த்தி என்பவர் தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு குளிக்க சென்றுள்ளார். மது போதையில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென மாயமானார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு விநாயகமூர்த்தியை சடலமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வெள்ளைக்கல்மேடு பகுதியில் மிக தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் உயர் மின் அழுத்த கம்பியால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் ஆளும் அரசுக்கு மக்களின் உயிர் மீது துளியும் அக்கறை இல்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது முப்பெரும் சட்டங்களின் பிரிவுகளை முழுமையாக மாற்றி புதிய சட்டங்களாக தாக்கல் செய்துள்ளவற்றை திரும்ப பெற வேண்டும், சமஸ்கிருதத்தில் பெயர் மாற்றியதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பேரையூரில் இருந்து வத்ராயிருப்பு நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. மகாராஜபுரம் தொடக்கப்பள்ளி நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் மாணவர்கள் ஏறுவதை பார்க்காமல் பேருந்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் 12ஆம் வகுப்பு மாணவன் முகேஷ்குமார் படியில் இருந்து கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த மாணவன் மேல் சிகிச்சைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். போதிய பேருந்து வசதி இல்லாததாலேயே மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர் தர்கா பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறி சாலையில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற விடிய அரசின் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். தர்கா அலங்கார வாசலுக்கு செல்லும் முக்கிய வழியில் தேங்கியுள்ள கழிவு நீரால் சாலையில் செல்வோர், குடியிருப்பு வாசிகள் என ஏராளமானோர் சிரமப்படுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இருப்பதாக மக்கள் வேதனையோடு கூறுகின்றனர். விடிய திமுக அரசின் அதிகாரிகள் மக்கள் நலனில் சிறிதேனும் அக்கறை கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.